ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஏடி ஆட்டோமேஷன் ஜோன். இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா பிஎல்சி ஸ்கேன் சைக்கிள். ஸோ பிஎல்சி ஸ்கேன் சைக்கிள் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஎல்சி ஸ்கேன் சைக்கிள் அப்படின்னா என்னென்னா, ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸை இந்த பிஎல்சி ஸ்கேன் சைக்கிள் இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் பிஎல்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் இன்புட்ஸ். இன்புட் வந்து ரீட் பண்ணுறது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் எக்ஸிக்யூஷன். தேர்ட் வந்து அவுட்புட் அப்டேட். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங். இது வந்து பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கூட சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரீடிங் இன்புட்ஸ். இந்த ரீடிங் இன்புட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒர்க் நடக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனிமேஷன் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து ஆஃபில் இருக்குது. நான் ஒன்ஸ் பவர் சப்ளை ஆன் பண்ணுறேன். ஸோ பவர் சப்ளை ஆன் பண்ண உடனே எல்லா மாடியிலுமே பூட் ஆகிடுச்சு, பவர் ஆன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு இன்புட் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இன்புட் புஷ் பட்டன் இருக்குல்ல, இன்புட் புஷ் பண்ண ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இன்புட் 1ன்றது ஆன் ஆகிடுச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் 1ன்ற இமேஜ் டேபிளில் இந்த ஒரு இன்புட் 1 மட்டும் ஹை ஆயிருக்கு, மற்ற 2 இன்புட்டுமே 0 ஆயிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது ரீடிங் இன்புட்ஸ். இங்கே கொடுத்துருக்க லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். பிஎல்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டேட், அதாவது பிஎல்சி ரீட் தி ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் ஆல் இன்புட் டிவைசஸ். இந்த இங்கே கனெக்ட் பண்ணியிருக்க இன்புட் டிவைசஸ் இருக்குது இல்லையா, இந்த இன்புட் டிவைசஸோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி வந்து ரீட் பண்ணும். அந்த ரீட் பண்ணிவிட்டு இந்த இன்புட் மாடியூலில் வந்து அப்டேட் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் வந்து ரீட் பண்ணுது. ரீட் பண்ணிட்டு இன்புட் 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல் வந்து அப்டேட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே. செகண்ட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தி ஸ்டேட்ஸ் ஆர் காப்பிட் இன்டு தி இமேஜ் டேபிள். இன்புட் இமேஜ் டேபிள். இந்த இன்புட் ஆன் ஆகுது இல்லையா, இந்த இன்புட் ஹை ஆனோடனே இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் இமேஜ் டேபிள் வந்து காப்பி ஆகிடுச்சு. இந்த இன்புட் இமேஜ் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி மெமரி லொகேஷன், பிஎல்சிலேயே இருக்க ஒரு டெம்பரரி மெமரி லொகேஷன் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் வந்து ஆன் ஆகுது. இன்புட் ஆன் ஆனோடனே இன்புட் இமேஜ் டேபிளில் போயிட்டு இன்புட் 1 மட்டும் ஹை ஆக்கி பண்ணிடுச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீடிங் இன்புட்டோட வேலை. ரீடிங் இன்புட்ஸில் வந்து இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ அகைன் ஆன் பண்ணுறோம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட்டை ரீட் பண்ணுது பிஎல்சி. இன்புட்டை ரீட் பண்ண உடனே இங்கே இமேஜ் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் 1 ஹை ஆகிடுச்சு இல்லையா. இது வரைக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் இன்புட்ஸில் பார்த்துருப்போம். இப்போ வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனில் என்ன நடக்கும்னா, இங்கே பாருங்கள், இந்த அனிமேஷன் பாருங்கள். ஒன்ஸ் இந்த இன்புட்டான இந்த ரீடான இன்புட் இருக்கு இல்லையா, இமேஜ் டேபிளிலிருந்து எந்த இன்புட் ஆன் ஆயிருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த இந்த இன்புட் இமேஜ் டேபிளில் 1ன்னு ஆயிருக்கு இல்லையா, இன்புட் 1, அதை வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ எடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டியூரிங் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ யூசஸ் தி இன்புட் இமேஜ் டேபிள் அப்டேட் ஆயிருக்கு இல்லையா வேல்யூஸ், அந்த வேல்யூஸ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கை வந்து எவாலுவேட் பண்ண ஆரம்பிச்சிடும் சிபியூ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும் ஸ்கேன் சைக்கிளில். இன்புட் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஸ்கேன் சைக்கிளில் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து 2 பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஆன் ஆகிட்டு இமேஜ் டேபிள் எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணுற எந்த இன்புட் ஆன் ஆயிருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்புட் ஆன் ஆயிருக்கும் அந்த இன்புட் வந்து சிபியூ வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்புக்கானது. ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் அவுட்புட்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணிட்டோம். ஸோ இன்புட் ஆன் பண்ணுறோம். இமேஜ் டேபிளுக்கு இன்புட் போயிடுச்சு. இன்புட்லேருந்து சிபியூ ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ சிபியூ இது வரைக்கும் ப்ரீவியஸாக பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் இந்த இன்புட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டேபிள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ சிபியூ எந்த அவுட்புட் வந்து நம்ம ஆன் பண்ணுறோமோ ப்ரோக்ராமில், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இன்புட் 1 ஆன் பண்ணால் எனக்கு வந்து அவுட்புட் 1 ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ப்ரோக்ராம் எழுதியிருப்பேன் இல்லையா. ஸோ சிபியூ என்ன பண்ணோம், அந்த லாஜிக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ இந்த இன்புட்டுக்கு வந்து நம்ம எந்த அவுட்புட் வந்து ஆன் பண்ணியிருக்கோம் லாஜிக் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த அவுட்புட்டை ஹை ஆக்கி அவுட்புட் இமேஜ் டேபிள் எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறோம். எப்படி இன்புட் இமேஜ் டேபிளில் ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகுது, அதே மாதிரி அவுட்புட் இமேஜ் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா ஸ்டோர் ஆகிடும். இந்த பாருங்கள், அவுட்புட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன நடக்கும்னா அவுட்புட் மாடியூலோட ஒர்க் என்னன்னா, இந்த இன்புட் மாடியூல் அந்த இமேஜ் டேபிள் இருக்கு இல்லையா, அவுட்புட் இமேஜ் டேபிள், இந்த டேபிள் எந்த அவுட்புட் ஹையாக இருக்குன்னு பார்த்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் இதோட வேலை. இதோ பாருங்கள். ஸோ இந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அவுட்புட் மாடியூல் ரீட் பண்ணோம். எந்த அவுட்புட் வந்து இமேஜ் டேபிள் ஹையாக இருக்கோ அதை ரீட் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேம்ப் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஃபீல்டு அவுட்புட்டில். ஸோ இந்த லேம்ப் வந்து ஆன் ஆகிடுச்சு. இங்கே சொல்கிறது வந்து பாருங்கள், ஒன்ஸ் த ப்ரோக்ராம் லாஜிக் சால்வ்டு, அதாவது லாஜிக் வந்து நம்ம சிபியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் லாஜிக் வந்து எக்ஸிக்யூட் ஆனோடனே the results are stored in the output image table. Output image table ஒரு ரிசல்ட் ஸ்டோராக இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அவுட்புட் இந்த அவுட்புட் மாடியூல் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து எந்த அவுட்புட் தேவையோ அந்த அவுட்புட்டில் வந்து ஆன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து செகண்ட் அவுட்புட் ஆன் பண்ண சொல்லி ப்ரோக்ராம் எழுதியிருந்தேன் அப்படின்னா இமேஜ் டேபிளில் செகண்ட் வந்து 1 இருக்கும், மற்றதெல்லாம் 0 இருக்கும். அந்த கண்டிஷனில் எனக்கு அவுட்புட் 2ல் நம்ம என்ன டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டிவைஸ் வந்து ஆன் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் அவுட்புட்ஸ். அவுட்புட் அப்டேட் பண்ணுற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸில் வந்து இப்படி தான் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா
டைனஸ்டிக் அண்ட் கம்யூனிகேஷன், அதாவது ஹவுஸ் கீப்பிங் டாஸ்க்னு சொல்லுவோம். இந்த டாஸ்கில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் பவர் ஆன உடனே பிஎல்சி வந்து எல்லாத்தோட டிவைஸ் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணி கம்யூனிகேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷன் செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பிஎல்சி சிபி வந்து இன்புட் மாடியூல்லேருந்து வர கம்யூனிகேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அவுட்புட் மாடியூல்லேருந்து வர கம்யூனிகேஷன் சிபி வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஈச் ஸ்கேன் சைக்கிளும் செக் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன அப்ளிகேஷன்னா வந்து ஒரே ஒரு பிஎல்சி மட்டும் யூஸ் பண்ணுவோம், ஒரே ஒரு சிபியூ இன்புட் மாடியூல்ஸ் அந்த மாதிரி. இதே ஒரு லார்ஜர் அப்ளிகேஷன் அந்த மாதிரிலாம் போச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிஎல்சிஸ் வந்து ஒரே ப்ராஜெக்ட்லேயே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்படி இருக்கும்போது ஒரு பிஎல்சியிலேருந்து இன்னொரு பிஎல்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HMI யூஸ் பண்ணுறோம், ஒரு ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம்னா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஒரு எந்தெந்த டிவைஸ்லாம் அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே த்ரூ கம்யூனிகேஷன் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோம் இல்லையா. ஸோ அந்த கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் சைக்கிளில் செக் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ எதனா ஒரு கம்யூனிகேஷன் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் ஜென்ரேட் பண்ணுறோம். என்னென்னா பஸ் ஃபால்ட் அப்படின்ற அலாரம் வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஸோ டோட்டலாக மிஷின் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா திடீர்னு இப்போ நம்மளுக்கு ஒரு பிஎல்சிலேருந்து வர வேண்டிய டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு வரல, நம்ம லாஜிக் வந்து எதனா எழுதியிருப்போம், மேபி டக்குன்னு நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணலன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி இன்சிடென்ட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சிபியூ வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செக் பண்ணிகிட்டே இருக்கும். சிபியூவில் இன்டர்னலாக இருக்க கம்யூனிகேஷனை தவிர அதர் தென் வெளியே வந்து தேர்ட் பார்ட்டி டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஒரு சர்வோ மோட்டராக இருக்கலாம், இன்னொரு சிபியூவாக இருக்கலாம், ஒரு HMIயாக இருக்கலாம். இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் அப்டேட்டிங் அவுட்புட்ஸ் அப்டேட் அவுட் பண்ணதுக்கப்புறம் பிஎல்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்னல் ஹவுஸ் கீப்பிங் டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வித் அதர் டிவைசஸ் ஆர் கண்ட்ரோலர்ஸ். ஸோ இதுதான் அதர் டிவைசஸ் கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து செக் பண்ணோம். எதனா எரர் இருக்கா, கம்யூனிகேஷனில் எதனா எரர் இருக்கான்னு சொல்லிட்டு டைனஸ்டிக் ரன் பண்ணோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்சி வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎல்சி ஸ்கேன் சைக்கிள் வந்து ப்ராசஸ் ஆகுது அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த 4 ஸ்டெப்ஸ் தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். 4 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டை ரீட் பண்ணோம், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணோம், அப்டேட் அவுட்புட் பண்ணோம், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து செக் பண்ணோம். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்ம பவர் ஆன் பண்ணோடனே பிஎல்சி வந்து கண்டினியூஸாக இந்த ப்ராசஸ் வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்கேன் சைக்கிளும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேன் ப்ராசஸோட கண்டினியூஸாக ஒரு ஸ்கேன் ப்ராசஸ் வந்து இப்படி தான் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டில் எதனா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ப்ரோக்ராம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த டைனஸ்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிகேஷனும் ப்ராப்பராக வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த ஸ்கேன் சைக்கிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஎல்சியில். இந்த ஸ்கேன் சைக்கிள் வந்து டைமிங் வந்து எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட யூசர் ப்ரோக்ராமோட லென்த்து, அதாவது நம்ம எவ்வளோ சின்ன ப்ரோக்ராமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேன் சைக்கிள் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸ்கேன் சைக்கிள் பேசிக்காக எப்படி இருக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ செகண்ட்ஸ்லேருந்து மில்லி செகண்ட்ஸ் இருந்தால் இருக்கும், அதுக்கு மேலே போகாது. ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் சைஸ் இன்க்ரீஸ் ஆக நம்மள நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைக்கிள் டைம் அதிகமாகும். ஸோ எப்போ நம்ம வந்து நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து சைக்கிள் டைம் வந்து கம்மியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்சி ஸ்கேன் ப்ராசஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன்னா ஒரு பிஎல்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் சைக்கிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணுற வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா, உங்களுக்கு ஈஸியாக கிளாரிட்டியாக இருக்கா, புரியுதான்றதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வியூஸ் வந்து நிறையவே போகுது, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் பேஸ் பண்ணி தான், ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து தான் போடுறேன். அதாவது சுத்தமாக நம்மளுக்கு ஆட்டோமேஷன் நாலேஜே இல்லாதவங்க கூட இந்த வீடியோஸை பார்த்தா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து அதுக்காக தான் இந்த அனிமேட்டட் இதுவே எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஒரு லெக்சராக எடுக்கிறதுக்கு பதிலாக தியரிட்டிக்கலாக போகிறதுக்கு பதிலாக ஒரு அனிமேட்டடாக இருந்தால் பார்க்கறதுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்குன்றதுக்காக தான் இந்த மாதிரி போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.